வணக்கம் நண்பர்களே, நாம் 19/08 ஆகஸ்ட் மாதம் என்ன ரிசல்ட்டு கேரளாட்டில் என்ன ரிசல்ட்டு வரும் அப்படின்னு கணிக்கிறதுக்கு நம்ம சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறோம். அது என்ன அப்படின்னு வரிசையாக நம்ம பார்த்துட்டே வந்துடலாம். நமக்கு கீவேர்டு 19/03/15 நாளைக்கு தேதி. இதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கெஸ்ஸிங்காக பார்த்துடலாம். நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் நம்ம இந்த ரெண்டையும் கால்குலேஷன் பண்ணணும். இப்படி வரும் அப்படி வரும்னு சொல்லியிருந்தோம். அவனா ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னா ரிசல்ட் 7, 8, 2 ரிவர்ஸில். இது ஏபிசி அப்படி வச்சுட்டாங்க. இன்றைக்கி அவங்க ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். அதாவது 19ஆம் தேதிக்கு அவங்க கொடுத்த கெஸ்ஸிங் அதுதான் நம்ம கணக்கு. 1, 3, 5, 9, 2, 7. 1, 3, 5, 9, 7, 2. நமக்கு தேதிப்படி பார்த்திங்கன்னா கடைசியில் 15, 3, 19. சரிங்களா? ரிசல்ட் நமக்கு இப்படி தான் ரிவர்ஸில் வரும். அதனால் 1, 3, 9 சாத்தியமா அப்படின்னு பார்த்துக்குங்க. ஏன்னா இது டி போர்டு, இது ஏ போர்டு, இது பி போர்டு, இது சி போர்டு. அப்படி கூட சிம்பிளாக கூட வைப்பாங்க அவங்க. வேறு எதுவும் மெத்தட் இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணிடலாம். இவங்க இதில் நமக்கு 1, 3, 9 காட்டுது. சரி, பார்க்கலாம். நேற்று இந்த நபர் இவங்க வச்சுருந்த கெஸ்ஸிங் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது டி போர்டு இது அப்படியே பாஸ் ஆச்சு, பி போர்டு அப்படியே பாஸ் ஆச்சு. இது நாளைக்குரிய ரிசல்ட்டு. நேற்று கொடுத்ததில் அப்படியே பாஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நேற்று கொடுத்த ரிசல்ட்டு இவங்க எப்படி கொடுத்தாங்கன்னு பார்த்துருவோம் நம்ம. அதாவது 18ஆம் தேதி அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 அப்படியே பாஸ் ஆச்சு, 8 அப்படியே பாஸ் ஆச்சு. 3 போர்டு, அதாவது 3 போர்டு கெஸ்ஸிங் ஒன்று கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த அதில் பார்க்கும்போது 7 அப்படியே பாஸ் ஆச்சு, 2 அப்படியே பாஸ் ஆச்சு. அதனால் இவங்களை கொஞ்சம் கவனிக்கணும். இன்றைக்கியும் கரெக்டாக அப்படி வச்சுருப்பாங்களா? ஒரு சிலது வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் மிஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு இப்போ நாளைக்கு தேதியில் 6, 4, 7, 2, 9, 8, 5. நம்ம அங்கே பார்த்தது 1, 3, 9 பார்த்தோம். சரிங்களா? 5ம் பார்த்தோம். 5, அதாவது 19, 3, 1, 5. இதுதான் கால்குலேஷன், நம்ம கால்குலேஷனு. அதில் ரிவர்ஸில் தான் நம்ம பார்ப்போம். 9 இங்கே இருக்குது. ஒரு வேளை 9 சி போல் பாஸ் ஆகும்னு நினைக்கலாம் நாம். 3, 1, 5. அவங்க 4 போர்டில் இங்கே அந்த 3, 1, 5 இல்லை. சரிங்களா? அதாவது 19, 3, 15. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இங்கே -1, 5, 7, 2, 9 வரலாம். 7 - 3, 7 - 4, 3 வரலாம். இங்கே 1 கன்ஃபார்ம் ஆகலை நமக்கு. நம்மளுடைய டேட்டு கால்குலேஷன் அப்படியே எல்லாமே இருக்குது பாருங்கள். 1 இருக்குது பாருங்கள், 3 இருக்குது பாருங்கள், 5 இருக்குது பாருங்கள், 9 இருக்குது பாருங்கள். இந்த 4 நம்பரும் அதில் இருக்குது நம்ம டேட் கால்குலேஷனில். ஆனால் ரிசல்ட்டு தான் எப்படி வரும் சொல்ல முடியலை. இப்போது இங்கே என்ன சொல்கிறதுனா 2, 7 அவங்க எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. 2ங்கிறது 3 - 1, 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7 நமக்கு எந்த இடத்துலையுமே லிங்க் ஆகலை. ஆனால் அவங்க ஏதாவது ஒரு ஃபார்முலாவில் 7 கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இவங்க நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் படி கடைசி போர்டு டைரெக்டாக உட்காந்துருச்சு. அதாவது ஒரு போர்டு டைரக்டு, 2 போர்டு ரிவர்ஸு.
சரிங்களா? அப்படி உட்காந்தது நம்ம வந்து 4 தான் கரெக்டாக உட்காரும்னு நினச்சி நம்ம கெஸ்ஸிங் மாற்றிட்டோம். ஒருவேளை 2க்கு இறங்கியிருக்கும்னு நம்ம பார்த்துருந்தோம்னா கொஞ்சம் கணிச்சிருந்துருக்கலாம். இவங்கக்கிட்ட அதே இது நாளைக்கு தேதியில் அவங்க கொடுத்துருக்காங்க 9/7/54 9/7/54 வந்து நமக்கு வந்து 19/3/15 வந்து என்ன வருது? 5 இருக்குது, 4 இருக்குது, 9 இருக்குது, 7 எங்கேயுமே சம்மந்தப்படல. அதனால் கடைசி டிஜிட்டை நம்ம வந்து இப்படி பார்க்கும்போது இதை கூட கடைசி டிஜிட்டாக கூட பார்ப்போம். 5 -1 4 கூட உட்கார வாய்ப்பு இருக்குது. சரி, கீவேர்டு வந்து நம்ம எப்படி செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுறேன். கீவேர்டை வந்து 19/03/15 ஃபஸ்ட்டு வந்து இங்கே 5 இருக்கிறதுனால இதை மட்டும் தனியாக கூட எடுத்துக்கலாம். இந்த 6 இல்லை, 4 இல்லை, 3 இருக்குது. அப்படிங்கும்போது இதை மட்டும் தனியாக கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து 9 இருக்குது, இது மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். 3 3 9 1 இருக்குது, 1ம் தனியாக இருக்குது. பார்த்துங்க, 5 1 3 9 உட்காருமா? 5 5 3 1 9 இந்த இதுக்குள்ளே நாளைக்கு அமையுமான்னு பார்ப்போம். கால்குலேஷன் பண்ணி வைங்க. நாளைக்கு 1:30 மணிக்கு என்னுடைய கணிப்பு என்னென்னு கொடுக்குறேன். ஒரே ஒரு கணிப்பு தான் இருக்கும். உங்கள் கணிப்பு என்ன வருதோ அதை மட்டும் ப்ளே பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.